பொதுவாக இந்த தமிழர்கள் இந்த செஸ் கேம் விளையாட மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு மூளைசாலையில் விளையாடுற கேம், இது ஒரு ஸ்டாண்டர்டான கேம்னு பல பேர் அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஆனா அதை கிரவுண்ட் லெவலுக்கு எடுத்துட்டு வந்தது, அதை லோக்கல் ஆக்கினதுல மெயின் பங்கு இருக்கிறது கூஃபிக்கு தான். கூஃபி பண்ண முதல் முக்கியமான விஷயம் கெமிஃபிகேஷன். அதாவது செஸ்ல தோத்தா டான்ஸ் ஆடணும்னு ஒரு ரூல் வச்சாரு பாத்தீங்களா, அதுதான் செம்மையா ஹிட் ஆச்சு. இதே ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் டொலிங்கோ எப்பவுமே ஹிட் ஆச்சு. அதாவது அவங்க படிக்கிறத விளையாட்டா மாத்துறாங்க. நீங்களுமே உங்களோட பிசினஸை சேல் பண்ணும்போது வெறுமனவே அதை சேல் பண்ணாம அதோட ஒரு என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு கொடுங்க, கண்டிப்பா ஹிட் ஆகும். அடுத்ததா ஜூசர் இஸ் த ஹீரோ. கூஃபி ட்ரெண்டாக மிக முக்கியமான இன்னொரு காரணம் இது. அதாவது அவரோட ஜூசஸ், அதாவது அவரோட ஃபாலோவர்ஸே கண்டென்ட்டா மாத்தினாரு. அவங்க போடுற மீம்ஸா இருக்கட்டும், அவங்களோட கமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கண்டென்ட்டா மாத்தினாரு. இதுக்கு பேரு கம்யூனிட்டி பிராண்டிங்னு சொல்லுவாங்க. உங்களோட பிசினஸ்லயுமே இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க உங்களோட ஜூசஸோட கருத்துக்களுக்கு எப்பவுமே மதிப்பளிச்சு கட்டாயமா அவங்களுக்கு விட சொல்லிட்டே இருக்கணும். நம்மள நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும், ஆனா அதை என்டர்டைன்மெண்டோட சேர்த்து மக்களுக்கு சொல்ல தெரியாது. இதைத்தான் நம்ம கூஃபி கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம். Don't just sell the game, sell the fun inside the game. முடிக்க முன்னாடி ஒரு சின்ன விஷயம், a leader who listens his fans memes, no need an extra advertisement.